சீர்காழி அருகே ஒருவரை நடுரோட்டில் வைத்து நால்வர் கண்மூடித்தனமாக அரிவாளால் வெட்டும் செல்போன் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்தவர் மதன். இவரையும் இவரது உறவினர்களான மணிகண்டன் மற்றும் சுரேஷ் ஆகியோரை மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். வெவ்வேறு இடங்களில் வைத்து மூவரும் தனித்தனியாக தாக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மதன் மீது நால்வர் பட்டப்பகலில் அரிவாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் செல்போன் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் நால்வரை கைது செய்திருக்கின்றனர். முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படும் நிலையில் தாக்குதலின் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே முதலில் தனக்கு முடி வெட்டுமாறு கோரி சலூன் கடை உரிமையாளர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் சலூன் கடை நடத்தி வருபவர் ராஜா. இவரது கடைக்கு முடிவெட்ட வந்த மாவடுகுறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் தனக்கு முதலில் முடிவெட்டுமாறு கூறி அவசரப்படுத்தியதாக தெரிகிறது. முன்னரே இரு வாடிக்கையாளர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய ராஜா முடிவெட்ட மறுத்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக இருக்கிறது. இதில் ராஜாவை சரமாரியாக தாக்கிவிட்டு கோவிந்தன் தப்பிச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து முடித்திருத்த சங்கத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பேராவூரணியை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட சலூன் கடைகள் அடைக்கப்பட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து சங்க நிர்வாகிகளுடன் சேர்ந்து ராஜா போலீசில் புகார் அளித்திருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாடிக்கையாளர் முகச்சவனை செய்ய சொல்லும்போது வாடிக்கையாளர் இருந்த காரணத்தினால 2 நபர்கள் கழிச்சு செய்யணும்னு சொன்னார். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் உடனே செய்யணும்னு சொல்லி அவர் மேலே தாக்குதல் நடத்தி அவர் கடையில் சேதப்படுத்தி தகாத வார்த்தையில் பேசினார். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி நாங்கள் பேராவூரணி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கோம். இது வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணலை. அவர் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். இதில் 2 நாளாக ஒரு 200க்கும் மேற்பட்ட கடைகள் பேராவூரணி சுற்றுவட்டாரத்தில் சாத்திட்டு தொழிலாளர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.